ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஓல்டு ஷர்ட்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஷர்ட்டுடைய கைப்பகுதியை மட்டும்தான் நம்ம இப்போ ரீயூஸ் பண்ண போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த போர்ஷன்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பார்டர்லேருந்து நீங்கள் ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது நான் தைக்கிற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த பட்டன்ஸ்லாம் உள்பக்கமாக வச்சுருங்க. அதாவது அந்த 2 கைப்பகுதியுடைய உள்பக்கம் வந்து வெளியே தெரிகிற மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் 3 சைடில் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணி தான் தைச்சி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் தைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த டாப்பில் இருக்கக்கூடிய போர்ஷனை நீங்கள் தைக்க வேண்டியதில்லை, அப்படியே விட்டுருங்க. அடுத்தது நான் வந்து ஒரு ஓல்டு லஞ்ச் பேக் எடுத்திருக்கேன். இந்த லஞ்ச் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஜிப்பை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், அந்த ஜிப்பை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக ஆகாத மாதிரி 2த்தையும் ஒன்றா சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த ஜிப் வந்து பிரிஞ்சு வராத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் யூஸ் பண்ண முடியும் நம்மளால். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த ஜிப்பை வந்து அந்த ஷர்ட்டுடைய கைப்பகுதியில் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, நம்ம தைக்காமல் விட்டோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனில் வச்சு தைச்சி எடுக்க போகிறோம். அந்த ஜிப்புடைய பேக் சைடு வந்து திருப்பிட்டு அந்த பேக் சைடு வந்து மேலே இருக்க மாதிரியும் அந்த ஜிப்பு வந்து உள்ளே இருக்க மாதிரியும் வச்சு நீங்கள் தைச்சி எடுக்கணும். பாருங்கள், நான் தைக்கிற மாதிரி ஜிப்பு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடு ஜிப்பு வந்து ஒரு கைப்பகுதி ஃபுல்லாகவே வந்து தைச்சி விட்டுருங்க. இன்னொரு சைட் ஜிப்பை இன்னொரு கைப்பகுதியில் நீங்கள் தைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிஷினில் கூட தைச்சி எடுத்துக்கலாம். ஊசி நூல் யூஸ் பண்ணி தைக்கிறீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே நான் தைச்சி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தைச்சி முடித்த பிறகு நம்ம வந்து டைட்டாக நாட் போட்டுட்டு கயிறை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம நல்ல பக்கத்தை வெளி பக்கமாக திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சுது. நம்மளுடைய சூப்பரான பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் பவுச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலை கூட இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே பெருசாக இருக்கிறதால நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பவுச் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா வீட்டில் இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வெளியே கொண்டு போகிறதுனாலும் இதை கொண்டு போகலாம். நம்மளுடைய மொபைல் ஃபோனு, கேஷு எல்லாத்தையுமே இது ஒரே பர்ஸ்குள்ளே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஓல்டு ஷர்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பர்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கூட பவுச் மாதிரி கொண்டு போவாங்க. ரொம்பவே ஈஸியான பர்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு பெரிய சைஸ் கேப் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 5லேருந்து 6 சின்ன சின்ன கேப் வந்து எடுத்திருக்கேன். தண்ணி பாட்டில், ஜூஸ் பாட்டிலுடைய கேப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சின்ன கேப்ஸ் எல்லாத்தையுமே க்ளூ அப்ளை பண்ணி அந்த பெரிய கேப்புடைய கார்னர்ஸில் இந்த மாதிரி அழகாக ஒட்டி விட்டுடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை கேப் இருக்கோ அத்தனை கேப்பை சுற்றி வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் லைசால் பாட்டிலுடைய கேப் வச்சுருக்கேன். அந்த கேப் வந்து சென்டரில் வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஹைட்டாக இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி குஷி கிளிப்ஸு, ஸ்லைட் பின்னு இது எல்லாத்தையுமே சென்டரில் வந்து போட்டுக்கிட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த மூடிகளில் சேஃப்டி பின்னு, இயரிங்ஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பொட்டு கூட இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரிங்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சைடில் இருக்கக்கூடிய அந்த மூடிகளில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய 100 டைம்ஸ் வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசர் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த கீயை வந்து இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ஒரு கிளாஸ் வந்து வச்சுக்கிட்டேன். அதை வந்து நல்லா
ரொட்டேட் பண்ணி 100 டைம்ஸ் வந்து அந்த தண்ணியை விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும்பொழுது கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ரொம்ப சூப்பராக வந்து க்ரீம் மாதிரி வந்துச்சுங்க. இதை கவுண்டிங்க்காக நான் வந்து உளுத்தம்பருப்பு வந்து வச்சுருந்தேன். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம வாஷ் பண்ணும்போதும் ஒவ்வொரு உளுந்தை வந்து ஆப்போசிட் பாக்ஸில் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு கவுண்டிங் கரெக்டாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஜஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் கீ வந்து ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கீ ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஸ்பூன் கீலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குட்டி பாட்டிலில் ஃபில் ஆகிற அளவுக்கு மாய்ஸ்சரைசர் வந்து கிடச்சிதுங்க. நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணுறத உங்களுக்கு வீடியோவாக போடணுன்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கு மேலே போகும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணி தான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 100 டைம் வந்து வாஷ் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்த பிறகு அந்த கீ வந்து நம்மளுக்கு க்ரீம் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து குட்டி பெயிண்ட் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த பெயிண்ட் பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். எனக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாய்ஸ்சரைசர் கிடச்சிதுங்க. அதை வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசரை நம்ம ஃபேஸ்க்கு, கைக்கு, அதுக்கப்புறம் லிப்பு வந்து வறண்டு போயிடுச்சு அப்படின்னா லிப்லேயும் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ரிசல்ட்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஒன்று, கை தான் வலிக்குது, டைமும் வந்து கொஞ்சம் எடுத்துக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இதை செய்ய முடியும், டக்குன்னுலாம் செஞ்சிட முடியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் கையில். எவ்வளோ அழகாக இருக்குது ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரிசல்ட்டு. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த கீ மாய்ஸ்சரைசர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்தது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட் கோல்கேட் பேஸ்ட்டுடைய டியூபை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த டியூபுடைய மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சிசரை ஹீட் பண்ணிவிட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கனமான கயிறை எடுத்து அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணி டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஹேங் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கயிறை விட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி இந்த கயிறு கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கயிறுக்கு கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரே ஒரு லேயரை மட்டும் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கலர் டேப் எடுத்திருக்கேன். இந்த கலர் டேப்பை வந்து அந்த பிளாஸ்டிக் டியூபை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒட்டி விட போகிறோங்க. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஒட்டிக்கிறேன். அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும்ன்றதுக்காக நான் வந்து கேப் விட்டு ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணணுன்னா நீங்கள் நெருக்கமாக கொஞ்சம் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான குட்டி உண்டியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம மணிலாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த குட்டி உண்டியலை ஹேங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த கயிறை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம 5 ரூபா காயின்ஸு, 10 ருபீஸ் காயின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த ஒரே ஒரு டியூப்பில் வந்து நீங்கள் 200 ருபீஸ் வரலும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம எமர்ஜென்சிக்கு எப்போயாச்சும் தேவைப்படும் பொழுது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஈஸியாக நம்ம இதிலேருந்து கேஷை வந்து வெளியே எடுக்கவும் முடியும். இதுக்குள்ளே கேஷை இன்செர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா போதும், ஒவ்வொரு காயினாக உங்களுக்கு வெளியே வந்துடுங்க. நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓல்டு பிளாஸ்டிக் பேங்கிள்ஸாக இருக்கட்டும், மெட்டல் பேங்கிள்ஸாக இருந்தாலும் அதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி கனமான பேங்கிள்ஸை தான் இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ வித்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியான பேங்கிள்ஸை தான் இதில் யூஸ் பண்ணலாங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையை வந்து அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எத்தனை பேங்கிள்ஸ் எடுக்கிறோமோ அத்தனை அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பூஜா ரூம் டிப்ஸ் தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு அந்த பேங்கிள்ஸுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த அட்டையை வந்து அந்த பேங்கிள்ஸுக்கு மேலே வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பூஜா ரூம் ஆர்கனைசர் கிடச்சிருங்க. இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் விளக்கெலாம் ஏற்றி வைப்போம். அகல் விளக்கெலாம் ஏற்றி வைக்கும்பொழுது அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து படிஞ்சிரும். ஸோ அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயிலியாக ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நம்ம அகல் விளக்கை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பூஜை ரூமில் மட்டும் இல்லைங்க, இதை வந்து
வீட்டுக்கு வெளியே வாசப்படியில் வந்து விளக்கேற்றி வைப்பாங்க இல்லைங்களா 2 சைட்லேயும். ஸோ இந்த மாதிரி 2 சைடில் விளக்கேற்றி வைக்கும்பொழுது அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து தரையில் பட்டு டைல்ஸ் ஃபுல்லாக ஆயில் ஆகிடும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். டைல்ஸும் வந்து எண்ணெய் கரை படியாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய பாசமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.